எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரோ கொடுக்கும்போது சொன்னாங்க நிவின் பாலி துல்கர் அப்படின்னு, அரவிந்த் சாமி அப்படின்னா. அவங்கள ரொம்ப பெரிய ஆளு, அந்த அளவுக்கு வருவானான்னு எனக்கு தெரில. பட் படத்தில் ஏதோ பண்ணியிருக்கோம். உங்க எல்லாரும் சாங்ஸ் பார்த்தீங்க, ட்ரைலர் பார்த்தீங்க, டீசர் பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நான் நிறைய பேருக்கு இந்த ப்ராஜெக்டில் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்ட் கேகே. ரொம்ப நாளாக ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தேன், எந்த ஸ்கிரிப்டுமே செட் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீ ஆக்சுவலி ரெக்கமெண்டட் 3 ஃபிலிம்ஸ். அதில் ஒன் ஆஃப் த ஃபிலிம் தான் தடுத்தன் மாதிரி. ஸோ தட் நைட் இட்ஸ் ஐ டிசைடட் இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தானு சார் நெக்ஸ்ட் டே போய் சொன்னேன், சார் வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் உனக்கு பிடிச்சிருக்கா, ஓகே வில் டூ இட் அப்படின்னாரு. ஸோ அங்கேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. தென் ஐ வெண்ட் அப்ரோச் வினீத் சார். வினீத் சார் பற்றி சொல்லணும்னா எனக்கு அவருக்கும் பெருசாக அறிமுகம் கிடையாது. அல்ஃபோன்ஸ் புத்திரன் மூலியமா தான் அவரை மீட் பண்ணேன். பார்த்தோடனே ஹி செட் ஓகே வில் டூ இட் அப்படின்னு சொல்லி என்னை நம்பி அவர் இந்த ரைட்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வினீத் சார். அடுத்ததான் நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறது வந்து தானு சார். தானு சார் வந்து எப்பவுமே எனக்கு சொல்லுவாங்க, நான் விஜய் கூட இவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் அமைச்சது இல்லைடா, உனக்கு தான் நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் அமைச்சிருக்கேன். ஒரு 2 இயர்ஸா நிறைய ஒரு 50 ஸ்கிரிப்ட்ஸ் கிட்ட அவர்கிட்ட நான் சார்கிட்ட கேட்டிருப்பேன். பட் நான் போய் ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொன்ன உடனே சார் எந்த விஷயமும் யோசிக்கல. த நெக்ஸ்ட் திங் இஸ் செட் வாஸ் ஓகே வில் டூ இட் அப்படிங்கிறத சொன்னேன். சார் அந்த நம்பிக்கைக்கு, அந்த ஃபேத் என் மேலே வச்சிருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததான் வந்து இந்த படத்தில் வந்து நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறது வந்து எடிட்டர் மோகன் அங்கிள். சரி ஓகே ரைட்ஸ் வாங்கிட்டோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம், இது எப்படி டைரக்ட், யாரை அப்ரோச் பண்ணுறது, யாரை டைரக்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேரை பார்த்தோம், நிறைய செட் ஆகல. ஸோ மோகன் அங்கிளை போய் நான் பார்த்தேன். மோகன் அங்கிள் வந்து சரி எனக்கு ஒரு 1 day டைம் கொடு நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ 2 daysக்கு அப்புறம் ஈ கால் மீ பேக் அண்ட் ஈ செட் ஃபியூ டைரக்டர்ஸ் நேம். அதில் வந்து சாரோட நேம் இருந்துச்சு. ஸோ கேட்டோடனே நான் ஃபோனில் வந்து சார் நம்ம ஜவஹர் சாரை பார்க்கலாம் சார், மீட் பண்ணலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சார் வந்து சரி ஓகே அவசரப்படாத, யோசிச்சு நாளைக்கு சொல்லு அப்படின்னா. பட் இல்லை சார் நம்ம சாரை மீட் பண்ணலாம், யோசிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நான் சொன்னேன். நெக்ஸ்ட் டே வி மெட் ஜவஹர் சார். ஜவஹர் சார்கிட்ட பேசும்போது ஓகே சார்கிட்ட வந்து எடுத்தோடனே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த படம் தட்டம் தின்மறுத்து அப்படின்னு சொல்லலை, ரீமேக் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக பேசிட்டு இருந்தோம், ஃப்ரெண்டாக பேசிட்டு இருந்தோம். சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேன், மோகன் அங்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேசிட்டு இருக்கும்போதே சார் ஓகே இஸ் அ ரைட் பர்சன், அவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ தான் சார்கிட்ட வந்து நாங்கள் ரிவீல் பண்ணோம், சார் இது தட்டத்தின் மரத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னோன்னே சார் வாஸ் சர்ப்ரைஸ்ட். அவர் எதுக்கு சர்ப்ரைஸ் ஆனாலும் எங்களுக்கு அப்போ தெரியல. பட் ஹி வாஸ் லைக் டேக்கன் பேக். தென் வெளியே வந்ததுக்கப்புறம் லேட்டராக தான் சொன்னார், இல்லைங்க எனக்கு அந்த படம் ரொம்ப பர்சனல் ஃபேவரட், நீங்கள் அதை சொல்லும் போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ண போகிறேன், நான் தேட்டரில் நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் அந்த படத்தை, இந்த படம் தமிழில் நான் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணது உண்டு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ எல்லாமே இந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் அந்த படத்தை லவ் பண்ணவங்க அந்த படத்துக்குள்ள ஒவ்வொருத்தராக ஜாயின் ஆகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்ததான் வந்து இந்த படத்தில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறது வந்து ஜி பிரகாஷ் சார். இந்த படம் மலையாளத்தில் எப்படி ஒரு மியூசிக்கல் ஃபிலிமாக இருந்துச்சோ, ஒரு மியூசிக்கலாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்களோ, அதோட வேல்யூ புரிஞ்சு ஜிவி சார் நாங்கள் ஒரு டைம் போகும்போதும் சார் டைரக்டர் சார் போகும்போதும் எப்படியாவது ஒரு டியூன் கொண்டு வருவார். அந்த டியூனை வந்து எல்லாரும் கேட்போம், யாருமே வந்து அது பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே வந்து அவ்வளோ அழகா, அவ்வளோ என்ன சொல்ல மியூசிக்கலாக அவ்வளோ சென்சேஷனலாக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது எல்லாத்துக்கும் பிடிச்சிடும். ஸோ சார் மியூசிக்கலாக அந்த படத்தை ட்ரை பண்ணதுக்கும், மியூசிக்கலாக எங்களுக்கு ஒரு ஹிட்டான ஆல்பம் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததான் வந்து இதில் இந்த படத்தில் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சங்கிலி முருகன் சார். சங்கிலி முருகன் சார் வந்து எனக்கு வந்து தானு சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சார் ப்ரொடக்ஷன் வந்து பார்க்கணும், அப்படி யார் பார்க்குறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சங்கிலி முருகன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சங்கிலி முருகன் சார் வந்து எப்படி சொல்ல, அவரை பற்றி பேசணும்னா இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அவர் வயசுக்கான ஆளே அவர் கிடையாது அப்படிதான் சொல்லணும். அந்த படத்தோட ஒரு 2 years அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வரும், என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவரை பார்க்கும்போது அந்த ஒரு காமெடி எப்பயுமே ஞாபகம் வரும். அப்போ அவர் ட்ரெயினில் அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணோம் இந்த ப்ராஜெக்டுக்காக. அப்போ வந்து
அவர் ஏஜ் அவருக்கு ஒரு 70 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சார்? ஸோ அவர் 70 இயர்ஸ் ஆனால, பட் ட்ரெயினில் கூட ஸ்டாண்டிங்கில் தான் வருவார், உட்காரவே மாட்டார். சார் விழுந்துட போறீங்க சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன், ரொம்ப எனர்ஜெட்டிக். அவர் வயசுக்கு அவரை பார்த்து நான் அட்மையர் பண்ண விஷயம் நிறைய இருக்கு. அவர் ஏஜ்லலாம் நம்மளால அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக எஞ்சி நடக்க முடியுமாங்கிறதுலாம் நான் யோசிச்சிருக்கேன். So Sangimu sir, thank you for coming into this project. Thank you for helping us throughout this project. அடுத்ததா நான் நன்றி சொல்ல ஆசைப்படுறது வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஜீவன் சார், டைலாக் சார் ஜீவன் சார் ஆகட்டும், முகிலன் ஆகட்டும், பாலாவாகட்டும், அப்புறம் ஐ forgot the name, 2-3 பேர், லோகேஷ், அப்புறம் இன்னொரு இளவரசன். யா ஓகே. ஸோ டைரக்ஷன் டீம் எல்லாருமே நன்றி. எல்லாருமே அவங்க படமா இதை பார்த்தாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எல்லாருமே பிரிச்சு வேலை செஞ்சுவாங்க. ஸோ இந்த ஜீவன் சார் தான் எல்லாத்துக்கும் டைலாக் சொல்லி கொடுக்கறது, ப்ராம்ப்ட் ஹீரோயின் ப்ராம்ப்ட் பண்றதாகட்டும், என்னைய ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணது அவர் தான் இந்த படத்துல. ஸோ சார் தேங்க்யூ அதுக்கு. ஆமா, இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு அவரு. படம் ரிலீஸ் ஆனோன்னா அவர் வேற லெவல்ல இருப்பாரு. அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து மான் சார். சார் வந்து எப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபுல்லா அவர் சங்கீமோகன் சார் கீழே இருந்து நிறைய ஒர்க்ஸ் பார்த்துருக்காங்க. அவரை பத்தி சொல்லணும்னா, யார் தூங்கினாலும் அவர் தூங்க மாட்டார், எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு விஷயம் நோண்டிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொருத்தரையும். அது ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணி அவங்களை எப்படியாவது கொண்டு வந்துடுவார். ஸோ சார் வந்து அந்த ஃபாலோ பண்ணாதான் படத்துல வந்து எல்லாருமே கரெக்டா டைமுக்கு வந்ததாகட்டும், படம் ஷூட்டிங் ஷெட்யூல் எதுவுமே மிஸ் ஆகாம கரெக்டா பிளான் பண்ணபடி போனது வந்து மாறன் சார் அவர்தான். ஸோ மாறன் சாருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். அடுத்ததா வந்து ஜவஹர் சார். ஜவஹர் சார் வந்து ஏன் நான் லாஸ்டா சொல்றேன், இவ்வளவு லேட்டா சொல்றேன் டைரக்டர் அப்படின்னா, ஜவஹர் சார் வந்து இந்த படத்துல இருந்தும் ஹீரோவை மட்டும் விடல, எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தாரு. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. எல்லாத்துலயுமே நான் கொஸ்டின்ஸ் கேட்டேன், அவர் அதை ஆன்சர் பண்ணாரு. ரொம்ப மியூச்சுவலா இருந்துச்சு. அவர் சாருக்கு வந்து ஒரு நியூ கமருக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா, அவரோட ஐடியாஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அதை அக்செப்ட் பண்றதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் எத்தனை பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஜவஹர் சார் ஃபார் தட். அடுத்ததா நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து என்னோட பேரண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில. எல்லாருமே வந்து ஒரு படம் பண்ணும்போது ஒரு 3 months 4 months 5 அதிகபட்சம் 1 year அதுக்குள்ள ரிலீஸ் பண்ணணும், படம் முடிஞ்சோன்னு ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்படிதான் நினைப்பாங்க. பட் என்னோட ப்ரொடியூசர்ஸ், ஆக்சுவலி என்னோட ரியல் லைஃப் ப்ரொடியூசர்ஸும் அவங்க தான், படத்தோட ப்ரொடியூசர்ஸும் அவங்க தான். ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ற வரைக்கும் எதுலையுமே முக சொல்லிக்காம எல்லாத்தையுமே எனக்கு பண்ண என்னோட பேரண்ட்ஸ், என்னோட அப்பா, என்னோட அம்மா 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. அதுல ஸ்பெஷலா நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எங்க அம்மா. இன்னைக்கு வரல அவங்க, பட் ஸ்டில் ஐ ஹோப் ஷீ இஸ் ப்ரேயிங் அட் ஹோம் எனக்காக. நான் இங்க நின்று இந்த ஒரு ப்ரெஸ் மீட் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி என் லைஃப்ல வந்திருக்கேன், இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு மேஜர் ரீசன் என்னோட அம்மா. நான் ப்ரே பண்றனோ இல்லையோ, எங்க அம்மா எனக்காக ப்ரே பண்ணுவாங்க. எப்பவுமே எனக்காக ப்ரே பண்ற ஒரே ஆள் எங்க அம்மா தான். ஸோ ஐ மிஸ் ஹர் டுடே. ஓ யா, ஷி குடன்ட் மேக் இட் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். அடுத்தது நான் தேங்க் பண்ண நினைக்கிறேன் என்னோட பிரதர்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் என்னோட லைஃப்ல அவங்க 2 பேரும். ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் பிஸ்னஸ். நான் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எங்கள் அப்பாவோட இருந்து பிஸ்னஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது என்னோட தம்பி டேஸ், அவர் வந்து காலேஜ் அப்போ தான் முடிச்சிருந்தார், பிகாம். நான் வந்து இப்படி ஒரு ஆஃபர் வரும்போது நான் இப்படி போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலாக அவர் அடுத்து வந்து ஹி ஹேஸ் டு டூ ஹிஸ் பிஜி. பட் அவர் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படம் நடி, நான் பார்த்துக்கிறேன், நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட 1 year ஆஃப் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு எனக்கா. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து என்னோட கடைசி தம்பி ரெக்ஸ், அவரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ரெக்ஸ், நான் சொன்னேன் அந்த ஆஃபரை எடுத்துகிட்டு வந்து பண்ணதுக்கு. அதெல்லாம் என்னோட பெஸ்ட் கிரிட்டிக் அவர் தான். மானிட்டர் பார்த்துட்டு அங்கேயே சொல்லிடுவார்,
செம்ம கேவலமா இருக்கு, ஒழுங்கா போய் பண்ணு அப்படின்னு அங்கேயே ஸ்ட்ரைட்டா ரொம்ப ஹானஸ்டாவே சொல்லிடுவாரு பதில் அங்கே. ஸோ அவராகட்டும் என்னோட அதர் பிரதர் டயஸ் ஆகட்டும், ரெண்டு பேரும் ரொம்ப ஹானஸ்ட். என்னோட பெஸ்ட் கிரிட்டிக் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த ப்ராஜெக்டை வந்து அடுத்த தானு சார் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு கால் எடுத்த தானு சாருக்கும் இந்த ப்ராஜெக்டை பார்த்தோன்னே நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் எடுத்த தானு சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆளை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் படத்துல தேங்க் பண்றதுக்கு. ஈஷா தல்வார் எப்பவுமே லாஸ்ட் இஸ் ரிசல்ட் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. So what can I say about you, Isha? Tell me. Okay, I will just say. ஈஷா இந்த நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம் இந்த ப்ராஜெக்டுக்காக. ஜெவஸ் சார் நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க, நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் கட்டம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது வந்து டிஓபி அண்ட் த ஹீரோயின் ஈஷா தல்வார் ஹர்செல்ஃப். ஷீ இஸ் த மேஜிக். லவ் வந்து ஒர்க் அவுட் ஆனா இந்த படத்தை பேசிக்காக வந்து ஹீரோயின் அவ்வளோ அழகா இருக்கணும் அப்படி காமிச்சிருந்தாங்க ஜோமன் ஒரிஜினலில். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம். சார் வந்து இனிஷியலாக மித்தன் சார் வந்து வாஸ் நாட் ஆஃப் த ஐடியா லைக் ஒரிஜினல் இருக்கவங்க நம்ம காஸ்ட் பண்ணக்கூடாது, அது நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் ஜவா சார் எப்பயுமே இருந்தார். ஸோ நிறைய ஆடிஷன் பண்ணோம், நிறைய பேரை பார்த்தோம். பட் யாருமே கன்வின்ஸ் ஆகலை, அவரும் கன்வின்ஸ் ஆகலை. நாங்கள் டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்த்தோம், ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்த்தோம், எதுவுமே செட் ஆகலை. ஸோ நான் சொன்னேன், சார் ஏன் சார் நம்ம ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணோம், ஒய் நாட் ஈஷா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் வந்து தெரியல, அவங்க வந்து படம் ரிலீஸ் ஆகி 2 years ஆச்சு, இப்போ எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சரி சார் உடனே சொன்னாங்க. ஸோ நான் தென் தட்ஸ் ஹவ் ஹேப்பன். we went and approached ஈஷா அண்ட் அவங்க உடனே ஒத்துக்கல. ஸோ பாம்பே ஹீரோயின் இல்லையா, ஸோ கொஞ்சம் அவங்க டைம் எடுத்துட்டாங்க. என்னடா இவன் புது பையன், சின்ன பையனா இருக்கானே, இவன் கூட எல்லாம் நம்ம நடிக்கலாமா? பிகாஸ் மலையாளத்தில் வந்து அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோயின். மம்முக்கா சார் நிறைய பெரிய பெரிய ஹீரோஸோட எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வெரி மச் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்க யோசனை தப்புன்னு நான் சொல்ல வரல, பட் சேம் இதுதான் நடந்துச்சு. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னா தானே எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. பிறகு ஃபைனலாக ஒரு ஷி டுக் அ டைம் அண்ட் ஃபைனலாக she said yes I'm doing this அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படிதான் எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஈஷா, தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அவங்க வந்து எந்த ஒரு பந்தாவும் எந்த ஒரு ஈகோவும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என் கூட என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க. ஒரு நியூ கம்மர்னே என்னை நினைக்க வச்சதில்லை. எவ்வளோ டேக்ஸ் போனாலுமே she said she never say anything. டேரக்டர் சார் சொன்னா ஒன் சொன்னா she was ready for it. அமைச்சவா டைம் சில சீன்ஸ்லாம் நாங்கள் ரீஷூட் கூட பண்ணியிருக்கோம். அதுக்கும் ஏன் இந்த சீன் மறுபடியும் பண்ணுறோம் அப்படின்னு she has never asked us anything. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும். அர்ஜுன் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆனது வந்து அர்ஜுன் தான். அவரே சொல்லிட்டாரு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அவருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்குங்கிறது. ஏன்னா எது ட்ரை பண்ணால் அவர் சைஸுக்கு கிடைக்காது. நல்லா இருக்கிறதெல்லாம் கேட்போம், அவர் சைஸுக்கு இருக்காது. அவர் கொஞ்சம் சைஸ் ப்ளஸ் தான். ஸோ அவர் சைஸுக்கு கிடைச்சதே இல்லை. நிறையா என் காஸ்டியூமுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணதோட அவர் காஸ்டியூம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணது அதிகம். ஸோ தேங்க்யூ பிரதர். இந்த ப்ராஜெக்ட் ஒத்துக்கிட்டது, நடிச்சு என்னைய சப்போர்ட் பண்ணது. நான் எங்கேயும் வீக்கா இல்லை, நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஏதோ அப்படி பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து அர்ஜுன் தான். ஸோ எங்கெங்கே நீ சப்போர்ட் பண்ணுவோம், படம் ஃபுல்லாக என் கூட ட்ராவல் பண்ணுவார், எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர். ஸோ தேங்க்யூ அர்ஜுன். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து வெங்கி. இந்த படத்துல வந்து அல்தாஃப் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. அவரு ரொம்ப நல்லா, அவர் தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவர் நிறைய தியேட்டர் பிளேஸ்ல பார்த்துருக்கேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் கேட்டோன்னா ஓகே அப்படின்னு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி எந்த ஹெசிடேஷனும் இல்லாம சொன்னாரு. அதுக்கு நன்றி. அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருவாரு, எனக்கும் நிறைய சொல்லுவார். ஸ்பாட்டிங் இப்படி உட்காராதீங்க, இப்படி உட்காருங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மானிட்டர்ல சொல்லியிருக்காரு. அடுத்த திவ்யா இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர், இமோஷனல் பிளே, ஹீரோயினோட அக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் படத்துல ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸா இருக்கும். அவங்களுக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு போனதுக்கான ஒரு படமா இது கண்டிப்பா இருக்கும் அமையும். ஸோ அவங்களுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். ஆர்ட் டைரக்டர் சார்
படத்துல வந்து விஷுவல் எந்த அளவுக்கு ரிச்சா இருக்கோ அதுக்கு பின்னாடி இருந்து அந்த விஷுவல்ல பின்னாடி இருக்க எல்லா விஷயமும் உருவாக்கி கொடுத்தது அவர் தான். ஸோ ஆர்ட் டைரக்டர் விஜய் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் எடிட்டர், இந்த படம் இப்போ நீங்க பார்க்குற விஷுவல்ஸை ஃபுல்லாக எடிட் பண்ணது அவர் தான். நாங்கள் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் படம் நிறைய லேக்ஸ் இருக்கும், டைலாக்ஸ் பேசுறதுல எல்லாத்தையுமே மறைச்சி எங்களை எடிட் பண்ணி இந்த அளவுக்கு தெரிகிறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் எடிட்டர் அவர் தான். எங்கள் லேக்ஸ் எல்லாத்தையும் எங்களோட ஃப்ளாஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வேணுங்கிறத மட்டும் வச்சு கரெக்டாக பண்ணியிருக்காரு. இதில் இன்னொருத்தர் வந்து விஷ்ணு சர்மா, அவர் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் இங்கே இல்லை. விஷ்ணு வந்து நாங்கள் நிறைய கேமராமேன்ஸ் பார்த்தோம், யாரும் எனக்கு வந்து கன்வின்சிங்காக இல்லை சார். நான் விஷ்ணு ப்ராஜெக்ட்குள்ள வந்தது ஒரு பெரிய ஸ்டோரி. கேட்க தான் அவரை ரெஃபர் பண்ணாரு, என்னோட ஃப்ரெண்ட் கேட்க. ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்து தான் அவரோட ஷார்ட் ஃபிலிம், அப்போ ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணியிருந்தாரு, அப்போ படம் பண்ணல. ஸோ அதை பார்த்தா ஓகே பண்ணோம். சார் வந்து கொஞ்சம் ஹெஸ்டேட், ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாரா, படம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஹெஸ்டேஷனில் சார் மித்தன் சார் இருந்துச்சு. பட் சார் புதுசாக ட்ரை பண்ணுவோம் சார், அவர் தான் புதுசாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவோம். he didn't prove us wrong. He said அவர் விஷுவல்ஸ் இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் அவர் தான். எங்களை நான் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் விஷ்ணு தான். ஸோ தேங்க்யூ விஷ்ணு. அவர் ரொம்ப டெடிகேட்டட் பர்சன். இந்த ஷூட் அப்போ வந்து அவரோட கிராண்ட்மா இறந்துட்டாங்க. பட் அந்த நியூஸ் அவருக்கு ஃபோனில் வந்தப்பவும் அவர் வந்து ஷார்ட் அவுட் அவர் போல, ஷார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல் டே ஷெட்யூல் எங்களுக்கு போனால் லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டே அவர் ஷூட்ல முடிச்சு கொடுத்துட்டு தான் ஒரு ஆல்டர்னேட் அவரோட அசோசியேட் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போனாரு. போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எங்களுக்கு ஷூட் ரிட்டர்ன் வந்துட்டாரு. அப்படி ஒரு சுச்சுவேஷன்லயும் எங்க கூட இருந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. எத்தனை கேமராமேன்ஸ், எவ்வளோ பேர் இன்க்ளூடிங் மீ, நான் அப்படி எனக்கு அப்படி ஒரு நிலைமை இருந்தா அப்படி இருப்பேனா அப்படிங்கிறது தெரியல. ஸோ தேங்க்யூ விஷ்ணு. எங்க இருந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஸோ எல்லாரையும் தேங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னோட ப்ரொடக்ஷன் டீம், துரை, மாணிக்கம், அவங்க படத்துல நாங்க என்னதான் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த விஷயத்தை அரேஞ்ச் பண்ண வந்து அவங்க 2 பேர் தான். எல்லா இடத்துக்கும் ஓடிட்டு இருப்போம், எல்லாருக்குமே கால்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த விஷயத்துலயும் என்ன இன்வால்வ் ஆகணும், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட் நடக்குது அப்படின்னா அதுக்காகவும் இன்னைக்கு நைட் ஒரு 1 o'clock 2 o'clock வரைக்கும் நேற்று வேலை செஞ்சதும் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படத்துல ஃபுல்லா த்ரூ அவுட் டிராவல் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஆர்ஓ சார், ஜான்சன் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்து சங்கிலி மோகன் சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ மற்ற பிஆர்ஓஸ் பற்றி தெரியல, எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் சார் வந்து பிஆர்ஓவே ஐ மீன் ஒரு ஹீரோவும் பிஆர்ஓ அவர் ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் ட்ரீட் பண்ணுவார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஜென்யூனா இருப்பார் சார். இது வேண்டாம், இதையே நம்ம பண்ணணும், வேணுங்கிறத மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு அவர் ஒர்க்கை மட்டும் கரெக்டாக பண்ணுவார் படத்துக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஜான்சன் சார், அதுக்கு இன்னி வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்புறம் துரை, என்னோட ப்ரமோஷன் டீம், துரை, அப்டவுன் ஐடியாஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் நல்லா புஷ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அஃப்கோர்ஸ் ஒரு ரீமேக் படத்துக்கு என்னென்ன கம்பேரிசன் வருமோ அந்த ஒரு கம்பேரிசன் தான் இருக்கே தவிர மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஹீரோஸாக இருந்தாலும் ரீமேக் படம் பண்ணும்போது ஒரு கம்பேரிசன் வரும். ஸோ அந்த கம்பேரிசன் மட்டுமே இருக்குது. ஸோ அதுவே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தேங்க்யூ மை about online promoters and promotion team. Last but not least, நான் எல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டாக சொல்லிடுறோம், பட் மன்னிச்சுக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன், ஸோ அதனால் உங்களை தேங்க் பண்ண லாஸ்ட்டில் வந்திருக்கேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆன்லைன் வெப்சைட் வெல் விஷஸ் எல்லாருக்கும், ஃபேஸ்புக் வெல் விஷஸ், ட்விட்டர் ஹேண்ட்லர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. இதுவரையும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க படத்துக்கு. நல்ல ரிவ்யூஸ் எழுதி, நல்ல டீசரை பார்த்து எழுதியிருக்கீங்க, ட்ரெய்லர் வச்சு பார்த்து எழுதியிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் அதை சப்போர்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம், த்ரில் த ரிலீஸ், எண்ட் ஆஃப் த ரிலீஸ், அதுக்கப்புறமும் இருக்கணும்னு நான் நம்புறேன். எங்களை மாதிரி நியூ கமர்ஸை தயவு செஞ்சு அப்ரிஷியேட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல படம் கொடுக்கணும்னு எல்லாருமே ட்ரை பண்ணி அதுக்காக தான் எடுக்கிறோம். பட் இன்னொருத்தர் சில படங்கள் ஒர்க் ஆகுறதில்ல. படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் உங்களை மாதிரி தான் நிறைய படம் பார்ப்பேன், பட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அந்த ரிவ்யூஸ் அப்படிங்கிற வரும்போது தான் அதை நம்ம எழுதும் போது அது நிறைய இப்போ அந்த ரிவ்யூஸ் ஆன்லைன் சோஷியல் மீடியாவோட ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு ஐ ஓப்பனராக இருக்கு. எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்க. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். எங்க படத்துக்கு நல்லா கூட
நல்லா இருக்கு அப்படின்னு எழுதுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு அதுல எந்த ஃபிளாஸ் தெரிஞ்சாலும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்காத விட்டுருங்க, பிடிச்சது மட்டும் எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.